திராவிட இயக்க தலைவர்கள் பிறந்த மாதமான செப்டம்பர் திங்கள் 22ஆம் நாள் உலகெங்கும் இருக்கிற தமிழர்கள் கொண்டாட வேண்டிய ஒரு திருநாள் என்பதை நினைவூட்டக்கூடிய வகையில் தமிழர் தலைநிமிர்வு நாள் என்று அதற்கும் பெயர் சூட்டி கடந்த சில ஆண்டுகளாக மிக சிறப்போடு நடத்தி கொண்டிருக்கிற நம்முடைய கழகத்தினுடைய வடசென்னை கிழக்கு மாவட்ட செயலாளர், உயர்நிலைக்குழு உறுப்பினர், படை தளபதி பாடலாசிரியராகவும் பரிணமிக்கிறார் என்று நாம் பாராட்டக்கூடிய வகையில் சிறப்போடு ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கிற அன்புக்குரிய தோழர் ஜீவன் அவர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு தலைமையேற்றிருக்கிற மாவட்ட கழகத்தினுடைய அவைத்தலைவர் அண்ணன் ராமதாஸ் அவர்களே, வரவேற்புரை ஆற்றிய தென்றல் நிசார் அவர்களே, வாழ்த்துறை வழங்கிய கொள்கை விளக்கணி செயலாளர் அண்ணன் வந்தியத்தேவன் அவர்களே, அரசியல் ஆய்வு மைய செயலாளர் தோழர் அந்திரிதாஸ் அவர்களே, தீர்மானக்குழு செயலாளர் தம்பி மணிவேந்தன் அவர்களே, இந்த ஒளி தகட்டை பெற்றுக்கொண்ட ஒளிப்பதிவாளர் முஜிப் ரஹ்மான் அவர்களே, இசையமைத்த தோழர் டாக்டர் ரெஹான் அவர்களே, இந்த நிகழ்விலே பங்கேற்றிருக்கிற மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர்கள் பேரன்புக்குரிய கழக குமார் அவர்களே, வழக்கறிஞர் சுப்பிரமணிய அவர்களே, பூவை பாபு அவர்களே, மாவை மகேந்திரன் அவர்களே, சாலவாக்கம் கருணாகரன் அவர்களே, திருப்பூரூர் லோகு அவர்களே, பாரத் ராஜேந்திரன் அவர்களே, மகளிரணி செயலாளர் அன்புக்குரிய சகோதரி மல்லிகா தயாளன் அவர்களே, கழகத்தின் தொழிலாளர் அணி செயலாளர் எம்எல்எஃப் ஆறுமுகம் அவர்களே, தேர்தல் பணி செயலாளர் சேஷன், பொறியாளர் அணியினுடைய அமைப்பாளர் தம்பி ஹேமநாதன், சிறுபான்மை பிரிவு செயலாளர் அன்புக்குரிய சிக்கந்தர், இந்த நிகழ்விலே பங்கேற்று வெற்றிகரமாக இந்த நிகழ்ச்சி நடைபெறுவதற்கு துணை நின்றிருக்கிற தியாகராஜன், மாணவரணி கோபிநாத், விக்டர், ஞானகணேசர், சதீஷ்குமார், வழக்கறிஞர் குமார், தம்பி அவஞ்சர் ஜெய், வழக்கறிஞர் அருண்குமார், சுதர்சன், ஏகலைவன், அறிவழகன் மற்றும் முன்னிலை பொறுப்பை ஏற்றிருக்கக்கூடிய வடகென்னை கிழக்கு மாவட்டத்தினுடைய நிர்வாகிகள், காலத்தின் அருமைப்பாடு கருதி அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மிகுந்த நெகிழ்ச்சியோடு இந்த நிகழ்ச்சியிலே நாம் அமர்ந்திருக்கிறோம். மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற மகத்தான பேர் இயக்கத்தை கட்டி காத்து 32 ஆண்டுகளாக அறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள் ஊட்டிய குடும்ப பாச உணர்வோடு நம்முடைய தலைவர் திராவிட இயக்கத்தினுடைய போர்வாள் நம்முடைய லட்சிய தலைவர் ஆரோக்கிய அண்ணன் வைகோ அவர்கள் நம்மை எல்லாம் வழிநடத்துகிறார்கள். நான் கூட கருதுவதுண்டு, ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவர் பிறந்த நாளை கொண்டாடினால் என்ன, பல ஆண்டுகளுக்கு முன்பு, நான் சொல்வது திராவிட முன்னேற்ற கழகத்திலே நாங்களெல்லாம் அவருடைய கரம் பற்றி பணியாற்றிய காலத்தில் 1989ஆம் ஆண்டு அவர் ஈழத்துக்கு போய்விட்டு வந்ததற்கு பிறகு இதே செப்டம்பர் திங்களிலே செஞ்சியிலே ஒரு பொதுக்கூட்டம் நடந்த நேரத்தில் அன்றைக்கு மேடையிலே அன்றைக்கு மாவட்ட செயலாளராக இருந்த செஞ்சியார் அவர்கள் தலைவர் வைகோவுக்கு வாழ்த்து சொன்னார்கள். நான் தலைவரோடு 1981ஆம் ஆண்டிலிருந்து கல்லூரியிலே அண்ணாமலை பல்கலைக்கழகத்திலே பயின்ற காலத்திலிருந்து அவருடைய பாசறையிலே இருக்கிறவன். நான் அப்பொழுதுதான் தெரிந்து கொண்டு டூரிஸ்ட் பங்களாவிலே போய் சாப்பிடுவதற்காக இரவு சென்ற பொழுது நான் அவருக்கு வாழ்த்து சொன்னேன் தலைவருக்கு. அப்பொழுது சொன்னார், பிறந்தநாள் கொண்டாடக்கூடாது. நான் அப்பொழுது சொன்னேன், தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, கலைஞர் போன்ற தலைவர்கள் பிறந்த நாளை கொண்டாடி இருக்கிறார்கள், தலைவர் கலைஞர் கொண்டாடுகிறார், நீங்களும் கொண்டாட வேண்டும் என்று சொன்ன பொழுது அன்றைக்கெல்லாம் வைகோ என்கிற பெயர்
திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இளைஞர்களுடைய இதயத்திலே மின்சாரத்தை, உடலிலே மின்சாரத்தை பாய்ச்சுவது போன்று இதயத்திலே உணர்ச்சியை பாய்ச்சக்கூடிய அளவுக்கு அந்த பயிர் இருந்த காரணத்தினால் தலைவர் வைகோ அவர்கள் அன்றைக்கு அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. ஆனால் மறுமலர்ச்சி திமுக என்கிற இந்த இயக்கத்தை தொடங்கியதற்கு பிறகும் கொண்டாட அனுமதிக்கவில்லை. ஆனால் தலைவர் வைகோ அவர்களிடத்திலே எவ்வளவு அன்பாக தலைவர் சொன்னாலும், நிபந்தனை விதைத்தாலும் அதையெல்லாம் ஏற்க முடியாத ஒரு தளபதி என்றால், உண்மையான சேனாதிபதி என்றால் நம்முடைய ஜீவன் தான். அவரை நான் நீண்ட நெடிய காலம், பல ஆண்டுகளாக தலைவர் கலைஞர் அவர்களோடு அவர் அம்பாசடர் காரிலே பயணித்த காலத்திலிருந்து நான் அவரை பார்த்து கொண்டிருக்கிறேன். அப்படிப்பட்டவர் தலைவரை நெஞ்சத்திலே ஏற்றுக்கொண்டு இந்த இயக்கம் ஒரு நெருக்கடிக்கு ஆளாக்கப்பட்டு திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து நம்முடைய தலைவர் வெளியேற்றப்படுகிற நிலைமை வந்த நேரத்திலே தலைவரோடு வந்து சேர்ந்து இம்மி அளவு கூட தலைவர் வைகோ மீது வைத்திருக்கிற அந்த பற்றும் பாசமும் குறையாமல் இன்னமும் நடைபோடுகிற சேனாதிபதி என்றால் அவர்தான். இதை எதற்காக செய்ய வேண்டும்? நம்முடைய தலைவருடைய பிறந்த நாளை ஏன் கொண்டாட வேண்டும்? திராவிட இயக்கம் இந்திய உபகண்டத்து சரித்திரத்திலே 100 ஆண்டு கண்டிருக்கிற ஒரு பேர் இயக்கம். மாநாட்டிலே, திருச்சி மாநாட்டில் அறிஞர் பிறந்தகை அண்ணா பிறந்தநாள் 117வது பிறந்தநாள் விழா மாநாட்டிலே நம்முடைய தலைவர் 2 செய்திகளை சொன்னார்கள். எப்படி சமூக நீதிக்கு இந்திய உபகண்டத்திற்கு தமிழ்நாடு வழிகாட்டுகிறதோ, அதை போலவே மொழி கொள்கையிலேயும் இந்திய உபகண்டத்திற்கு தமிழ்நாடு திராவிட இயக்கம் வழிகாட்டுகிறது என்று நம்முடைய தலைவர் சொன்னார். 1967 அண்ணா அவர்கள் முதல்வர் பொறுப்பை ஏற்றதற்கு பின்னர் 1968 ஜனவரி 23 இருமொழி கொள்கைதான் எங்களுடைய கொள்கை என்பதை சட்டமன்ற தலைவர் பிரகடனம் செய்தார். இந்திய எதிர்ப்பு போர்க்களத்திலே நடராஜன் தாளமுத்து தொடங்கி சலுகை போனால் போகட்டும், அலுவல் போனால் போகட்டும், தலைமுறை 1 கோடி கண்ட தமிழ் விடுதலையாகட்டும் என்று கீழப்புழூர் சின்னசாமியும் சிவலிங்கமும் மாயவரம் சாரங்கபாணியும் கீரடூர் முத்துவும் சத்தியமங்கல முத்துவும் பீளமேடு தண்டபாணியும் சிவகங்கை ராஜேந்திரனும் தங்கள் இன்னுயிரை தாரை வார்த்து கொடுத்தார்களே, அந்த வீர போராட்டத்தை 1965 தமிழ்நாட்டிலே தமிழ்நாட்டு வாலிபர்கள் நடத்தினார்கள். அந்த போர்க்களத்தில் ஒரு தலகர்த்தராக, அந்த போர்க்களத்தில் தமிழ் இளைஞர்களை வார்ப்பித்து அழைத்து செல்லக்கூடியவராக பேரறிஞர் அண்ணா அவர்கள் இருந்தார்கள். அன்றைக்கு அறிஞர் அண்ணாவினுடைய பாசறையிலே பயின்ற மாணவர்கள் எல்லாம் இன்றைக்கு நம்முடைய தலைவரை போல பிற்காலத்திலே தலைவர்களாக ஒளிர்ந்தார்கள். இது திராவிட இயக்கத்தினுடைய சரித்திரம். நான் அதை சொல்லுவதற்கு காரணம், நம்முடைய அருமை தலைவர் வைகோ அவர்கள் இந்த திராவிட இயக்கத்தினுடைய ஒப்பாருமிக்காரும் இல்லாத தலைவர், கொள்கைக்காக வாழுகிற தலைவர். அதுதான் நமக்கு பெருமை. முதலமைச்சர் பதவியிலே இருந்தால், மத்திய அமைச்சர் பதவியிலே இருந்தால் மரியாதை எல்லாம் வந்துவிடாது. மத்திய மந்திரிகளாக இருந்தவர்களை எல்லாம் கும்படி பூண்டி தாண்டி போனால் இன்றைக்கு அடையாளம் தெரியாது. ஆனால் இந்த இனத்துக்காக திராவிட இயக்கத்தினுடைய அடிப்படை லட்சியங்களில், கோட்பாடுகளில் சமரசம் இல்லாமல், நான் அதைத்தான் மாநாட்டிலே பேசுகிற பொழுது சொன்னேன். 78ஆம் ஆண்டு மே 2 நாடாளுமன்ற மாநிலங்களவையிலே என்ன உணர்வோடு இந்திய ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து பேசக்கூடியவராக நம்முடைய தலைவர், கடைசி தமிழனின் கடைசி சொட்டு ரத்தம் இருக்கிற வரையிலே இந்தியை திணிக்க அனுமதிக்க மாட்டோம் என்று வீர வழக்கமிட்டால், அதே உணர்ச்சி 82 வயதிலும் நம்முடைய தலைவருக்கு இருந்தது என்பதை கடந்த ஜூலை மாதம் பார்த்தோம். அந்த உணர்வுதான் அவரை இயக்கிக் கொண்டிருக்கிறது, இந்த இயக்கத்தை இயக்குகிறது. நம்மை பற்றி பல பேர் பல ஆர்வங்கள் சொன்னார்கள், ஆராய்ந்தார்கள். இன்றைக்கு கூட தொலைக்காட்சி பெட்டியிலே உட்கார்ந்து கொண்டு, யூடியூப் சேனல்களில் உட்கார்ந்து கொண்டு MDMK finished என்று பேசக்கூடிய கைக்கூலிகள் இன்றைக்கும் இருக்கிறார்கள். ஆனால் எதை பற்றியும் கவலைப்படாமல், மாநாட்டிலே தலைவர் சொன்னதை போல லார்டு டென்னிஸின் கவிதையை சொன்னாரே, மென்மேக்கும் மென்மே கோ
பட் ஐ கோ ஆன் ஃபார் எவர். மனிதர்கள் வருவார்கள் போவார்கள், நான் ஓடிக்கொண்டே இருப்பேன் என்று நதி சொல்வதாக டென்னிசன் கவிதை இருப்பதை அதை போல பொது வாழ்க்கையிலே நம்முடைய தலைவர் தன்னுடைய பயணத்தை நடத்திக் கொண்டே இருக்கிறார். நான் கூட கருதியது உண்டு, தந்தை பெரியாரையோ பேரறிஞர் அண்ணாவையோ நாம் பார்த்ததில்லை, அல்லது பார்த்திருந்தால் இளம்பிராயத்தில் பார்த்திருப்போம். ஆனால் இந்த இரண்டு தலைவர்களுடைய கொள்கைகளை உள்வாங்கி இருக்கிற நம்முடைய தலைவரை நாடாளுமன்றத்தில் சொல்லி இருக்கிறார்கள். 78ஆம் ஆண்டு 34 வயதிலே கச்சிலம் காலையாக நாடாளுமன்றத்திலே அடியெடுத்து வைத்த நம்முடைய தலைவருடைய உரையை நாடாளுமன்றத்திலே அவைத்தலைவர் பொறுப்பிலே உட்கார்ந்து மாநிலங்களவையிலே உட்கார்ந்து கேட்டவர் திகம்பர்நாத் பாண்டே. அவர் காங்கிரஸ் கட்சியுடைய பிரத்யாதிபட்ச தலைவர், உத்தரப்பிரதேச மாநிலத்தை சேர்ந்தவர், காங்கிரசிலே கீர்த்தி வாய்ந்த தலைவர்களில் ஒருவராக இருந்தவர், சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டவர். அவர் மாநிலங்களவையின் தலைவராக இருந்த நேரத்தில் மற்றவர்களுக்கெல்லாம் கொடுக்கக்கூடிய நேரத்தை காட்டிலும் அதிக நேரத்தை வைகோவுக்கு கொடுத்தார். ஒருமுறை நம்முடைய தலைவர் அவர்கள் இளம் வயதல்லவா, அவரோடு திகம்பர்நாத் பாண்டே அவர்களோடு உரையாடி கொண்டிருந்த நேரத்திலே பாண்டே சொல்லியிருக்கிறார், மற்ற அனைவரை காட்டிலும் உனக்கு அதிக நேரம் நான் கொடுக்கிறேன். ஏன் தெரியுமா? நாங்கள் எல்லாம் காங்கிரஸ் கட்சியிலே இளைஞர்களாக இருந்த நேரத்திலே பயிற்சி எடுப்பதற்கு எங்களை உத்தரப்பிரதேசத்திலிருந்து ஈரோட்டுக்கு அனுப்பி வைப்பார்கள். தந்தை பெரியாருடைய வீட்டிலே, தந்தை பெரியார் பாசறையிலே நாங்கள் பயிற்றுவிக்கப்பட்டு வருவோம். பெரியாரை நான் அறிந்திருக்கிறேன், பெரியாருடைய பேச்சை நான் அருகிலிருந்து கேட்டிருக்கிறேன். அவர் ஒளிவு முழுகிற கண்கள், அவர் கருத்துக்களை எடுத்து வைக்கின்ற பொழுது அவருக்கு அந்த ஒளிவு முழுகிற கண்கள் இருக்கிறது அல்லவா, அவர் பேசுகிற பொழுது அந்த தெளிவு இருக்கிறது அல்லவா, துணிவு இருக்கிறது அல்லவா. நீ எழுந்து பேசுவதை போல உன்னை பார்க்கிற போதெல்லாம் எனக்கு பெரியார் நினைவுக்கு வருகிறார் என்று சொல்லியிருக்கிறார். திகம்பர்நாத் பாண்டே யார்? உத்தரப்பிரதேசக்காரர். அவர் பெரியாரோடு இளம் வயதிலே இருந்தவர், பெரியாருடைய பாசறையிலே காங்கிரஸ் கட்சியிலே வாய்ப்பிக்கப்பட்டவர். அவர் நம்முடைய தலைவரை பார்த்து பெரியாருடைய ஒளிவு முழுகிற கண்களை வைகோபால்சாமியினுடைய கண்களில் பார்க்கிறேன், எடை போட்டு பார்க்கிறார். அதை போல பிலுமோடி ராம் மனோகர் லோகியாவால் வாய்ப்பிக்கப்பட்ட சோசியலிஸ்ட் கட்சியினுடைய தலைவர், தலை சிறந்த நாடாளுமன்றவாதி, குஜராத் மாநிலத்தைச் சேர்ந்தவர், அறிஞர் பிறந்தகை அண்ணா அவர்கள் நாடாளுமன்றத்திலே இருந்த நேரத்திலே 62 அண்ணா அவர்கள் மாநிலங்களவையிலே அடியெடுத்து வைத்த நேரத்தில் ஐ பிளாக் டு டிராவிடியன் ஸ்டாக், ஐ அம் ப்ரவுட் டு கால் மைசெல்ஃப் எ டிராவிடியன் என்று பேசுகிற பொழுது பக்கத்திலே இருந்தவர். வங்கத்திலிருந்து வந்த இடதுசாரி கட்சியினுடைய தலைவர் பூபேஷ் குப்தா இருந்தார். அண்ணா பேசுகிற பொழுது அன்றைய ஜனசங்கத்தினுடைய தீவிர இளம் தலைவராக இருந்த அடல் பிஹாரி வாஜ்பாய் இன்றைக்கு இருந்தார். அறிஞர் அண்ணா அவர்கள் பேசுகிற பொழுது பிலுமோடி அவர்கள் 1986ஆம் ஆண்டு மொழி பிரச்சனை குறித்த ஒரு சிறப்பு கவனஈர்ப்பு தீர்மானத்தை முரசொலி மாறன் அவர்கள் கொண்டு வந்த நேரத்தில் திராவிட இயக்கம் எடுத்து வைக்கக்கூடிய அந்த கருத்துக்கு ஆதரவாக நீங்கள் பேச வேண்டும். உடல்நிலை சரியில்லாதவர், நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்டவர். பிலுமோடி காலையிலே வந்தார் என்றால் 10 மணிக்கு வந்தார், 1 மணிக்கு அவை முடிகிற வரையில் இருந்துவிட்டு மத்தியான நேரத்திலே அவர் வரமாட்டார். அவருக்கு எக்ஸம்ஷன் கொடுக்கப்பட்டிருந்தது உடல்நிலையை கருதி. ஆனால் அவரிடத்திலே போய் நம்முடைய தலைவர் சொல்கிறார், இந்த விவாதத்திலே நீங்கள் பங்கேற்று பேச வேண்டும் என்று சொல்லிவிட்டு அந்த விவாதத்தை தொடங்கி வைத்து மாறன் பேசியதை வழிமொழிந்த நம்முடைய தலைவர் அந்த விவாதத்திலே பேசிவிட்டு அமர்ந்ததற்கு பிறகு பிலுமோடி எழுந்து பேசுகிறார். அவர் பேசுகிற பொழுது சொல்லுகிறார், 1962 மே மாதம் இந்த அவைக்குள்ளே வந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர், தென்னகத்தின் ஒப்பாரும் இல்லாத தலைவர் அண்ணா அவர்கள் இங்கே பேசுகிற பொழுது நான் பக்கத்தில் இருந்து கேட்டிருக்கிறேன். அந்த அண்ணாவினுடைய பேச்சை வை கோபால்சாமியினுடைய உரையிலே கேட்டேன். அப்ப உத்தரப்பிரதேசக்காரனுக்கு தெரிகிறது பெரியாரின் வார்ப்பு, அறிஞர் அண்ணாவினுடைய வார்ப்பு என்று அவர்களுக்கு தெரிகிறது. திகம்பர்நாத் பாண்டே பெரியார் என்று சொன்னார், பெரியாரின் வாரிசு என்று சொன்னார். பிலுமோடி அறிஞர் அண்ணாவை பார்க்கிறேன் என்று சொன்னார் என்றால் நமக்கு எந்த காலத்திலேயும் திகம்பர்நாத் பாண்டேவும் பிலுமோடியும் சொன்னதை போல பெரியாராக
மரியாதை. டெல்லியிலே நம்முடைய முதன்மை செயலாளர் தோழர் துரை வைகோ சென்றார் கடந்த ஆண்டு. அவர் போய் பதவியேற்று விட்டு அந்த பதவியேற்பு விழாவில் அவருடைய பெயரை விളിக்கிற பொழுது துரை வைகோ என்று சொன்னவுடன் அவையிலே ஏற்பட்ட சிலிர்ப்பு. அத்தனை நாடாளுமன்ற உறுப்பினரும் இது யார் ஒரு இளம் புயலாக இங்கே நாடாளுமன்றத்துக்குள்ளே நுழைந்திருக்கிறார் என்று சொல்லி அந்த ஒரு வார காலத்துக்குள் அவையில் இருந்த அத்தனை எம்பிக்களும் தங்களை தாங்களே வந்து அறிமுகம் செய்து கொள்ளக்கூடிய அளவுக்கு வைகோ என்கிற பெயருக்கு அந்த மரியாதை. சில பேர் கேட்கலாம், மத்திய மந்திரி பதவினால ஒரு மரியாதையும் கிடையாது, எந்த மரியாதையும் கிடையாது. மந்திரி பதவியிலே இல்லாததால் தான் நம்முடைய தலைவருக்கு மரியாதை. அதை புரிந்து கொள்ள வேண்டும். 1990ஆம் ஆண்டு தேசிய முன்னணி அரசு பிபி சிங் பிரதமராகிறார். பதவியேற்ற நேரத்திலே பதவி கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறார். ஸ்டேட் மினிஸ்டர் ஃபார் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ், வெளியுறவுத்துறையினுடைய துணை அமைச்சராக தலைவரை நியமிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். ஒருவேளை அன்றைக்கு இருந்த திமுக தலைமை அதற்கு மறுப்பு தெரிவித்தால் அவர்களையும் சமாளித்து சம்மதம் தெரிவித்து வைகோ அவர்களை மந்திரி சபையை சேர்க்க வேண்டும் என்று விரும்புகிறார். ஆனால் மந்திரி சபை பதவி இருக்கிற பொழுது தலைவர் வைகோ அமைச்சரவையில் இடம்பெறவில்லை. நான் கூட அன்றைக்கு அந்த காலத்திலே மாலை மலர் பத்திரிகை பார்க்கிற பொழுது பட்டியல் போட்ட பொழுது தமிழ்நாட்டிலிருந்து முரசொலி வாரணம் வைகோபால் சாமியும் பதவியேற்கிறார்கள் என்று தலைப்புச் செய்தி வந்தது. ஆனால் மறுநாள் பதவியேற்கிற பொழுது இல்லை. இந்திரகுமார் ஐக்கி குஜரால் அவர் வெளியுறவுத்துறை அமைச்சர் நாடாளுமன்றத்தில் நம்முடைய தலைவரை பார்த்து கேட்டிருக்கிறார், பட்டியலில் உங்கள் பெயர் வரும் என்று நாங்கள் எல்லாம் எதிர்பார்த்தோம், ஆனால் ஏன் விடுபட்டு போய்விட்டது, என்ன காரணம், சென்னையிலிருந்து ஏதாவது அழுத்தம் வந்ததா என்று கேட்ட பொழுது இல்லை. பிபி சிங் இடத்திலே வந்து கேட்டார், நான் பதவி விரும்பவில்லை, முடியாது என்று சொன்னேன். உங்கள் தலைமை ஒருவேளை ஒப்புக்கொள்ளாவிட்டால் அந்த தலைமையிடையும் நான் பரிந்துரைத்து பேசுகிறேன் என்று சொன்ன பொழுது வேண்டவே வேண்டாம், உங்களுக்கு துணையாக இருந்து நாடாளுமன்றத்திலே இந்த அரசுக்கு துணையாக நான் குரல் கொடுக்கிறேன், உங்கள் மீது வரக்கூடிய எதிர்ப்புகளை கணைகளை தாங்கிக் கொண்டு கேடயமாக உங்களுக்காக நான் பக்கத்திலே இருப்பேன், அமைச்சர் பதவி வேண்டாம் என்று சொன்னார். ஈழத்திலே யுத்தகலத்திலே மிகப்பெரிய அளவுக்கு யுத்தம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பல்லாயிரக்கணக்கான ஈழத் தமிழர்கள் யாழ்ப்பாணத்திலிருந்து இன்றைக்கு எப்படி காசாவில் இருந்து பாலஸ்தீனியர்கள் விரட்டப்பட்டு லட்சக்கணக்கிலே இந்த உலகம் பார்த்து கொண்டிருக்கிறது. நவீன உலகம் இன்றைக்கு அந்த மக்களுக்காக கண்ணீர் வடிக்கிறது. லட்சம் பாலஸ்தீன மக்கள் இன்றைக்கு இடம்பெயர்ந்து துரத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இந்த உலகம் வேடிக்கை பார்க்கிறது, அலட்சியப்படுத்துகிறது. அதே போன்ற ஒரு நிலைமை 5 லட்சம் ஈழத் தமிழர்கள் யாழ்ப்பாணத்திலிருந்து இடம்பெயர்ந்து போகிற நிலைமை ஏற்பட்ட நேரத்தில், உச்சகட்டத்தில் இருந்த நேரத்தில் நம்முடைய தலைவர் பிரதமர் விபி சிங்கை பார்த்து அவரிடத்திலே 2 பட்டியலை கொடுக்கிறார். வாங்கி பார்க்கிறார். ஒரு பட்டியலிலே யுத்தகலத்திலே இருக்கக்கூடிய பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நம்முடைய தமிழர்களுக்கு வேண்டிய மருத்துவ உபகரணங்கள் மருந்துகள் வேண்டும் என்று சொன்ன பொழுது அதை பார்க்கிறார். அடுத்த பட்டியலை பார்த்த இந்தியாவுடைய பிரதமருக்கு பிபி சிங்குக்கு அதிர்ச்சி. என்னவென்று சொன்னால் அதிலே களத்திலே நின்று போராடுகின்ற புலிகளுக்கு எந்தெந்த ஆயுதங்கள் தேவை என்று பட்டியல் போட்டு இந்த ஆயுதங்களை கொடுக்க வேண்டும் என்று எந்த நிகழ்ச்சியிலையும் இதுவரையிலே பொது நிகழ்ச்சியிலே நான் பேசியதில்லை. மனதுக்குள்ளேயே போட்டு பூட்டி வைத்திருந்ததை ஜீவன் சொன்னாரே, நாம் விளம்பரப்படுத்தாத காரணத்தினால்தான் எவனோ வந்து அதற்கு உரிமை கொண்டாடுகிறான். இந்தியாவின் பிரதமரிடத்திலே பக்கத்திலே போராடுகின்ற எங்கள் விடுதலை இயக்கத்தினுடைய போராளிகளுக்கு ஆயுதம் கொடு என்று கேட்கிற துணிச்சல் பதவியை ஏற்றுக்கொள் என்று சொன்ன நேரத்திலே வேண்டாம் என்று ஏன் சொன்னார்? இப்பொழுது புரிகிறதா? இப்பொழுது புரிகிறதா? ஒரு வெளியுறவுத்துறை அமைச்சராக பக்கத்திலே உட்கார்ந்து இருக்கலாம், காரிலே பவனி வரலாம், டெப்டி சீஃப் துணை கொறடா என்று நியமித்தார். அந்த துணை கொறடாவுக்கு துணை அமைச்சருக்கு, மத்திய துணை அமைச்சருக்கு, கேபினெட் துணை அமைச்சருக்கு உள்ள எல்லா வசதிகளும் உண்டு. திருச்சிக்கு வருகிறாங்க, அடைக்கலம் இருக்கிறார்கள். துணை கொறடா என்று அறிவித்ததற்கு பிறகு, விபி சிங் அறிவித்ததற்கு பிறகு, தேசிய முன்னணியினுடைய டெப்டி சீஃப் என்று அறிவித்ததற்கு பிறகு டெல்லியிலிருந்து வருகிறார்.
சென்னை வந்துவிட்டு அங்கே வருகிறார். நான் மிகுந்த கனவுகளோடு போகிறேன். ஆஹா, அதில் போட்டிருக்கிறார் பத்திரிகையில், டெப்டி ஸ்வீப் என்றால் விப் என்றால் அவருக்கு மத்திய இணையமைச்சருக்குரிய ராஜாங்க அமைச்சருக்குரிய ஏற்பாடுகள் செய்யப்படும் புரோட்டோகால் இருக்கும் என்று சொல்கிறார். அப்படின்னா போலீஸ் அதிகாரி நிற்பார்கள், சுழல் விளக்கு பொருத்தப்பட்டிருக்கிற காரிலே தலைவர் வருவார், நம்முடைய எம்பி வருவார் என்று நான் அடைக்கலம் கொண்டவர்களெல்லாம் மிகுந்த கனவுகளோடு போய் நின்று கொண்டிருக்கிறோம். மிகுந்த சாதாரணமாக இறங்கி எப்போதும் போல அந்த கருப்பு அம்பாசடர் கார் 2455 ஏறி உட்கார்ந்துட்டார். போய் தங்கியிருக்கிற இடத்துல பார்த்து ஏன் இப்படி செய்கிறார் என்று கேட்ட பொழுது எந்த புரோட்டோகாலும் தேவையில்லை என்று நான் சொல்லிவிட்டேன் என்று சொன்ன இப்படிப்பட்ட ஒரு தலைவர் இன்றைக்கல்ல 90ஆம் ஆண்டு சொன்னவர். அதுக்கு பிறகு எவ்வளவோ சம்பவங்கள். சரி, வாஜ்பாய் காலம், மறுமலர்ச்சி திமுக பிறந்து விட்டது. 98ஆம் ஆண்டு ஆட்சி அமைக்கிறார். ஆட்சி அமைக்கின்ற நேரத்திலே வாஜ்பாய் அவர்களுக்கு ஆதரவு இங்கே அதிமுக கூட்டணி. அதிமுக கூட்டணியுடைய தலைவராக இருக்கக்கூடிய ஜெயலலிதா அவர்கள் திமுக ஆட்சியை கலைக்க வேண்டும் என்கிற நிபந்தனையை விதிக்கிறார். மற்ற தலைவர்களாக இருந்திருந்தால் ஜெயலலிதாவுடைய தயவு தேவைப்படும், தமிழ்நாட்டிலே கூட்டணி தயவு தேவைப்படும், இந்த மந்திரி பதவி எம்பிக்கள் தேவைப்படும் என்று சொல்லி ஜெயலலிதாவினுடைய குரலுக்கு செவி சாய்த்து வழிமொழிந்திருப்பார்கள். நேரடியாக போயஸ் கார்டனுக்கு அழைத்து இந்த அரசை கலைக்க வேண்டும் என்று சொல்லி வெள்ளை பேப்பரிலே கையெழுத்து வாங்கிய நேரத்தில் 98ஆம் ஆண்டு அந்த கூட்டணியில் இருந்த அத்தனை தலைவர்களும் கையெழுத்து போட்டு கொடுத்தார்கள். ஒருபோதும் கையெழுத்திட மாட்டேன் என்ற ஜெயலலிதாவின் முகத்துக்கு நேராக சொல்லிவிட்டு டெல்லிக்கு போய் வாஜ்பாய் இடத்திலே, நான் எங்களுக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு பிரச்சனை இருக்கலாம், மறுமலர்ச்சி திமுக, ஆனால் 357வது பிரிவை பயன்படுத்தி எந்த ஆட்சியும் கலைப்பதற்கு நாங்கள் ஒப்புக்கொள்ள முடியாது, குறிப்பாக கலைஞர் அரசை கலைப்பதற்கு ஏற்றுக்கொள்ள முடியாது என்று கொள்கை வழிபட்டு குரல் கொடுத்தவர் நமது தலைவர் வைகோ. ஓராண்டுக்கு பிறகு ஆட்சி கலைந்து விடுகிறது. திராவிட முன்னேற்ற கழகம் மீண்டும் நம்மோடு இந்த அணியிலே என்டிஏவிலே கைகோர்க்கிறது. 99 தேர்தலில் தலைவர் வைகோ 2வது முறையாக வெற்றி பெற்று சிவகாசியிலிருந்து வருகிறார். மந்திரி சபையிலே இடம்பெற வேண்டும் என்று கேட்கிறார் வாஜ்பாய். உங்களுக்கு எல்லோருக்கும் தெரிந்த செய்தி தான், புதிய செய்தி அல்ல. மறுத்து விடுகிறார் நம்முடைய தலைவர். அத்வானி சொல்கிறார், யஷ்வந்த் சிங்கா சொல்கிறார், ஜார்ஜ் பெர்னாண்டஸ் சொல்கிறார், நோ. 2 பேரை பக்கத்தில் இருந்த 2 பேரை அமைச்சராக்கினார், ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் வாஜ்பாய் இடத்துல போய் கேட்டார். என்ன கேட்டார் தெரியுமா? தமிழ் ஈழத்திலே யுத்தகலத்திலே போராடி கொண்டிருக்கிறார்களே, மாவீரர் திலகம் பிரபாகரன் தலைமையிலே அந்த விடுதலை புலிகள் இயக்கத்தினுடைய ஆலோசகர் ஆண்டன் பாலசிங்கம் 2 சிறுநீரகங்களும் பழுதுவிட்டு போய் உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறார். அவருக்கு சிகிச்சை அளிப்பதற்கு நீங்கள் அனுமதி அளிக்க வேண்டும் என்று சொன்ன பொழுது, எப்படி ஈழத்திலிருந்து வருவார்கள் என்று கேட்டபோது, ஈழத்திலிருந்து அவர்களை அழைத்து கொச்சிக்கு கொண்டு கப்பலிலே கொச்சி துறைமுகத்திலிருந்து அவரை ஹைதராபாத்துக்கு அழைத்து சிகிச்சை செய்யலாம் என்று சொன்ன பொழுது கடுமையான எதிர்ப்பு இருந்தது. ராஜீவ் படுகொலைக்கு பிறகு இந்தியாவில் விடுதலை புலிகளை இன்றைக்கு எப்படி பயங்கரவாத இயக்கம் என்று ஹமாஸை சொல்கிறார்களோ அதுபோன்று சொல்லப்படுகிற நேரம் அடல் பிஹாரி வாஜ்பாய் பாலசிங்கத்தை அழைத்து சிகிச்சை அளிப்பதற்கு ஒப்புதல் கொடுத்தார். மறந்துவிடக் கூடாது. நம்முடைய தலைவர் செய்தது. பாலசிங்கமானால் அதற்கு பிறகு உடல்நிலை பாதிக்கப்பட்டு உடனடியாக அவர் மேற்கத்திய நாடுகளுக்கு போக வேண்டும் என்று சொல்லி அதற்கு பிறகு அவர் நார்வேவுக்கு எரிக் சோல்ஹியம் அமைச்சர் மூலமாக அழைத்து செல்லப்பட்டு நார்வேயிலே ஆஸ்லோவிலே அவர் போய் சிகிச்சை மேற்கொண்டார். நான் இதை சொல்லுவதற்கு காரணம், எந்த இடத்திலும் தனக்காக நம்முடைய தலைவர் போய் கேட்டது கிடையாது. அதைத்தான் மன்மோகன் சிங் இங்கே புத்தக வெளியீட்டு விழா ஃப்ரம் த போர்ட்ரஸ் ஆஃப் பிரிசன், சிறையில் விரிந்த மடல்கள் நூலை வெளியிடுகிற பொழுது கலைஞரை உட்கார வைத்துக் கொண்டு சொன்னார், பல மாநில தலைவர்கள் கட்சி தலைவர்கள் எங்களை சந்திக்கிறார்கள், ஆனால் வைகோ ஒருவர் தான் சந்திக்கிற பொழுதெல்லாம் தமிழ்நாட்டு மக்களுக்காக கோரிக்கை வைக்கிறார் என்று சொன்னார். எல்லா முக்கிய தலைவர்கள் அத்தனை பேரும் அந்த மேடையில் உட்கார்ந்திருந்தார்கள். எதிரிலே நான் உட்கார்ந்ததே, நம்ம தோழர்கள் நிறைய பேர் உட்கார்ந்திருந்தோம். வடநாட்டு தலைவர், வடநாட்டில் இருந்து வந்த பிரதமர் ஐ சல்யூட் வைகோ என்று சொல்லிவிட்டு போனார் என்றால் இந்த கீர்த்தி தமிழ்நாட்டில் எந்த அரசியல் தலைவருக்கு இருக்கிறது சொல்லுங்கள். என்ன
பதவியில போய் உட்கார்ந்தாதான் 4 பேர் எம்எல்ஏ ஆனாதான் எம்பி ஆனாதான் கட்சியா? இன்னைக்கு அந்த மரியாதை நம்முடைய தலைவருக்கு இருக்கிறது. இந்திய உபகண்டத்திலே எந்த மாநில முதலமைச்சரோடும் பேச முடியும் நம்முடைய தலைவர் நினைத்தான். அதற்கு என்ன காரணம்? அவர் கொள்கை வழிபட்ட தலைவர். ஒவ்வொரு தேசிய இனத்துக்கும் ஒவ்வொரு தலைவர்கள். அந்த தலைவர்கள் மாநில உரிமைகளுக்காக போராடி இருக்கிறார்கள். அகாலிதளம் போராடியது. மாஸ்டர் தாரா சிங் பஞ்சாபி சமான் கோரிக்கையை முன்வைத்து பஞ்சாபியர்களுக்கு உரிமை வேண்டும் என்று குரல் கொடுத்த தலைவர். நம்முடைய பேரறிஞர் அண்ணா மாநில உரிமை தமிழின உரிமைக்காக குரல் கொடுத்த தலைவர். அவர் வழியிலே தலைவர் கலைஞர். அதை போல இந்திய உபகண்டத்திலே பல மாநில கட்சி தலைவர்களை சொல்லலாம். ஆனால் அவர்கள் எல்லாம் பதவியில் இருந்திருக்கிறார்கள். ஆனால் நம்முடைய தலைவர் அந்த லட்சியவாதியாக கொள்கைவாதியாக இருந்த காரணத்தினால்தான் கடைசி வரையிலே அவருக்கு அந்த மதிப்பு மரியாதை நாடாளுமன்றத்தில் அவர் ஈட்டிருக்கிற செல்வாக்கு என்று சொன்னால், இன்னைக்கு தம்பி துரை வைகோ சொல்கிற பொழுது, வைகோ என்கிற பெயரை சொன்ன பொழுது அத்தனை தலைவர்களும் அவரை பார்க்கிற பொழுது நம்முடைய துரை வைகோவிடத்திலே பாசத்தோடு அன்போடு பழகுகிறார்கள். நாடாளுமன்றத்தினுடைய கவனம் அவர் மீது படுகிறது என்று சொன்னால், நம் தலைவர் ஈட்டி வைத்திருக்கிற அந்த புகழ் என்பது கொள்கைவாதி, லட்சியவாதி, சமரசம் செய்தால் போராடி என்பதுதான். பதவிக்கு ஆட்பட்டல்ல, எந்த பதவிக்கும் ஆசைப்பட்டதில்லை. அதே நாடாளுமன்றத்திலே ப. சிதம்பரம் உள்துறை இணையமைச்சராக இருக்கிற நேரத்தில் 89 பிப்ரவரி 7ஆம் தேதி நம்முடைய தலைவர் இலங்கைக்கு சென்ற நேரத்தில் 24 நாட்கள் இலங்கையில் இருந்த நேரத்தில் எனக்கு சரியாக நினைவிருக்குவானால் 1989 மார்ச் மாதம் 5ஆம் தேதி நாடாளுமன்ற மாநிலங்களவையிலே சொல்கிறார் சிதம்பரம். பழைய செய்திகள் இருந்தால் எடுத்து பாருங்களா, இன்னமும் அந்த பேப்பர் கட்டியெல்லாம் வச்சிருக்கிறேன். உள்துறை இணையமைச்சர் சிதம்பரம் சொல்கிறார், திமுக எம்பி மாநிலங்களவை உறுப்பினர் வை. கோபால்சாமி இலங்கைக்கு ரகசியமாக சென்று விடுதலை புலிகள் தலைவர் பிரபாகரனை சந்திக்க சென்ற இடத்தில் ஏற்பட்ட படையணிகளோடு இராணுவத்தோடு ஏற்பட்ட மோதலில் சுடப்பட்டார் என்கிற தகவல் வந்திருக்கிறது, உயிருக்கு போராடுகிறார் என்று சொல்லி நாடாளுமன்றத்திலே பேசினார். அதற்குள்ள மாலைமலர் பத்திரிகையெல்லாம் ஈழத்திலே வைகோபால்சாமி சுட்டு கொலைன்னே செய்து போட்டார். மறுநாள் பத்திரிகையெல்லாம் வந்துருச்சு, பெரிய பெரிய செய்தியாக வந்துவிட்டது. ஆனால் அவர் தமிழ்நாட்டை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார் என்ற செய்தி என்னை போன்றவர்கள், அடைக்கலம் போன்றவர்களுக்கெல்லாம் நன்றாக தெரியும். 6ஆம் தேதி வந்து விடிய காலை இங்கே வந்து கலைஞரை பார்த்துவிட்டு, அதற்குள்ளே நான் போக விரும்பவில்லை, பேட்டி கொடுக்கிறார் அறிவாலயத்திலே. பக்கத்தில் டிஆர் பால் இருக்கிறார். மிகப்பெரிய அளவுக்கு பரபரப்பை ஏற்படுத்திய அந்த செய்தி ஈழத்துக்கு போய்விட்டு வந்ததற்கு பிறகு நான் இதை ஏன் சொல்கிறேன் என்றால், உயிருக்கு துணிந்த தலைவர், அதை பற்றி கவலைப்படாத தலைவர், ஒரு கொள்கைவாதியாக லட்சியவாதியாக மறுமலர்ச்சி திமுக மகத்தான அந்த பேர் இயக்கத்தை வழிநடத்துகிற தலைவர் கொள்கைவாதியாக இருக்கிற காரணத்தினால்தான் அதிகாரத்தின் நிழல் படியாத ஒரு இயக்கத்தை 31 ஆண்டு காலம் கட்டி காப்பாற்ற முடிந்தது. இந்த இளைஞர்களுக்கு போய் சொல்ல வேண்டும் அல்லவா வரலாற்றை. அந்த செய்கிற பணியை நாம் மேற்கொள்ள வேண்டும். இன்றைக்கும் நாடி நரம்புகளிலே வைகோ என்கிற பெயரை சொல்லுகிற பொழுது எத்தனையோ இழிமொழிகள், அவதூறுகள், எத்தனையோ துரோகங்கள், எல்லாவற்றுக்கும் மத்தியிலும் இன்றைக்கும் தலை நிமிர்ந்து நம் தலைவர் நிற்பதற்கு காரணம் அந்த கொள்கையிலே வழுவாமல் தமிழ் ஈழம் என்கிற அந்த லட்சியத்தை நெஞ்சத்திலே சுமந்திருக்கிற காரணத்தினால் அந்த தலைவருடைய பாசறையிலே நாம் இந்த இயக்கத்தை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்வதற்கு கொள்கை இளைஞர்களாக, கொள்கை வாரிசுகளாக தலைவரால் உருவாக்கப்பட்டிருக்கிற நாம் எடுத்து செல்கிற பொழுது நான் அதே உணர்வை தோழர் துரை வைகோவிடத்திலே பார்த்தேன். கடந்த 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்கு நாம் தயாராகி கொண்டிருக்கிற நேரத்தில் மார்ச் 13ஆம் தேதி என்று கருதுகிறேன், இங்கே சிராஜ்மஹலிலே பல்லாயிரக்கணக்கான இளைஞர்களை கூட்டி வைத்து தேர்தலுக்கு முன்பு ஒரு கருத்தரங்கத்தை நடத்திய நேரத்திலே துரை வைகோ சொன்னார், கொள்கை வாரிசு துரை வைகோ என்பதற்காக சொல்கிறேன். அந்த மேடையிலே பேசுகிற பொழுது, இளைஞர்களே, பல்லாயிரக்கணக்கான உயிர்களை தாரை வார்த்து கொடுத்து ஈழத்திலே மேதகு நடத்திய விடுதலை போராட்டத்தை நாம் மறந்துவிடக் கூடாது. அத்தனை உயிர்களை தாரை வார்த்து கொடுத்திருக்கிறார்கள் என்று சொன்னார். மொழி கொள்கையிலே
தமிழ்நாட்டில் இருவழி கொள்கைக்காக போராடிய இந்த இந்திய எதிர்ப்பு போராட்டம் இந்த 2 கொள்கையும் அங்கே முன்வைத்து இளைஞரிடத்தில் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று சொன்னார் என்றால் அவர் வைகோவின் வாரிசு அல்ல, திராவிட இயக்கத்தினுடைய கொள்கை வாரிசு என்பதை அன்றைக்கு சுட்டிக்காட்டினார். எனவே தோழர்களே, மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் அடுத்த கட்ட பாய்ச்சலுக்கு தயாராவதற்கு இந்த இயக்கத்தின் வலிமையை காவிரி ஆற்றங்கரையில் நாம் பறைசாற்றி இருக்கிறோம். நம்முடைய தலைவர் மிகுந்த மகிழ்ச்சியோடும் நெகிழ்ச்சியோடும் இருக்கிறார். மாநாட்டினுடைய வெற்றி என்பது பேச முடியாதவர்களை, பேச வேண்டாம் என்று இருந்தவர்களை எல்லாம் பேச செய்திருக்கிறது. அலட்சிய படித்தவர்களை கொஞ்சம் திரும்பி பார்க்க செய்திருக்கிறது. ஆனால் அதுவே நிரந்தரம் என்று கருதாதீர்கள். இதையெல்லாம் தாண்டித்தான் நாம் வந்திருக்கிறோம். ஆனால் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் என்பது நம்முடைய துரை வைகோ அவர்கள் மாநாட்டிலே சொன்னதைப் போல இமயமலையை கூட நகர்த்தி விடலாம், மறுமலர்ச்சி திமுகவை அரசியல் சக்தியை நகர்த்திவிட முடியாது. அதை நிரூபித்து காட்டக்கூடிய வகையிலே நம்முடைய பாசறைகளை இனிமேல் தான் வேகமாக முன்னெடுத்து செல்ல வேண்டும். அதற்கு தமிழர் தலைநிமிர்வு நாளில் உறுதி எடுத்துக் கொள்வோம் என்று தெரிவித்து, தனக்காக கார்மீகம் பொழிவதில்லை, தனக்காக சோழ நிதி பாய்வதில்லை, தனக்காக பூங்குயில்கள் இசைப்பதில்லை, தனக்காக செவ்வாழை செழிப்பதில்லை, தனக்காக தன் குடும்பத்துக்காக தலைவர் வைகோ வாழவில்லை, தமிழர்களுக்காக வாழ்கிறார், திராவிட இயக்க லட்சியங்களுக்காக வாழ்கிறார். இன்னும் 25 ஆண்டு காலம் தமிழ்நாட்டை வழிநடத்த போகிற தலைவர் நம்முடைய தலைவர் வைகோ. அவர் 100 ஆண்டு கண்டு வாழ்கிற பெருமையை நாம் எல்லோரும் பார்க்க வேண்டும் என்று தெரிவித்து, இவ்வளவு பெரிய நிகழ்ச்சியை சிறப்போடு ஏற்பாடு செய்து பாடலாசிரியர் கவிஞராக இன்றைக்கு ஒளிவிட்டு பிரகாசித்துக் கொண்டிருக்கிற நம்முடைய தளபதி ஜீவன் அவர்கள் இன்னும் இதை போன்ற ஏராளமான பாடல் வரிகளை எழுதி கொடுத்து அவற்றையும் கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் தமிழர் இல்லந்தோறும் என்று கேட்டு வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி இடம் சார்கிறேன். நன்றி, வணக்கம்.